ஆயுஷ் விஷயத்த சிவா சார் கிட்ட எப்படி சொல்றது, எப்படி ஆரம்பிக்கிறது? அத பத்தி சொன்னா சிவா சார் எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியலையே. என்னாச்சு சக்தி? ஏன் என்ன அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு சொன்ன? நான் மார்னிங் மீட் பண்ணலான்னு சொல்லும்போது கூட இல்லை சார் இப்போவே உங்களை பார்க்கணும்னு சொன்னியே. அப்படி என்ன முக்கியமான விஷயம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சார் அது வந்து சார் அது என்னாச்சு சக்தி உனக்கு? ஏன் இவ்வளவு பதட்டமா டென்ஷனா இருக்கு? என்னன்னு தெரியல சார். உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் நார்மலா தான் இருந்தேன். உங்களை பார்த்த உடனே எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒரு மாதிரி பதட்டமாவும் டென்ஷனாவும் இருக்கு. ஏன் சக்தி? நான் என்ன ஏலியனா? என்னை பார்த்து பயப்படுற அளவுக்கு நான் என்ன அவ்வளோ டெரராவா இருக்கேன்? ஐயோ அப்படியெல்லாம் இல்ல சிவா சார், நான் அந்த மீனிங்ல சொல்லல. சக்தி, உனக்கும் எனக்கும் எப்படி கல்யாணம் நடந்துச்சு? நீ ஏன் என்னை விட்டு போன? நீ ஏன் என் வாழ்க்கையில இல்லாம போயிட்டேன்னு எனக்கு எதுவுமே இன்னும் முழுசா ஞாபகத்துக்கு வரல. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது சக்தி, நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது. என்ன சக்தி, ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்ன, இப்போ வரைக்கும் எதுவுமே சொல்லல. நீ சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நான் என் மனசுக்குள்ள இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு இருக்கேன். சரிங்க சிவா சார், நீங்க முதல்ல சொல்லுங்க. இல்ல முதல்ல நீ சொல்லு, அப்புறம் நான் சொல்றேன். இல்ல சார், நீங்களே சொல்லுங்க. லேடிஸ் ஃபர்ஸ்ட் தானே சொல்லுவாங்க, நீ சொல்லு. சரி நானே சொல்றேன். சக்தி, நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு.